எம்பெருமான் திருவடிகளே சரணம். எம்பெருமாட்டே திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழி சேவிச்சுன்னு இருக்கோம். பெரியாழ்வார் திருமொழியில் 2வது பத்து 3ஆம் திருமொழி பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3வது திருமொழியில் கண்ணனுக்கு காது குத்தும் வைபவம் நடக்க இருக்கு. அதுக்காக அவன் அம்மா அவனை கூப்பிட்டுருக்கா. காது குத்திக்க வாப்பா அப்படின்னு நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அவனை கூப்பிட்டுருக்கா. இந்த காது குத்துதல் அப்படிங்கிற இந்த பகுதியில் பகவானுடைய 12 திருநாமங்களை இதில் சொல்லியிருக்கார் பெரியாழ்வார். அதனுடைய பெருமையை சொல்லியிருக்கார். நாமளும் அதை இப்போ பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு 4 திருநாமங்களை பார்த்துட்டோம். நம்ம கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன் அப்படின்னு 4 நாமங்களை பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்ததாக எந்த நாமத்தை சொல்லி அந்த கண்ணனை காது குத்திக்கிறதுக்கு கூப்பிட்றான்னு பார்ப்போம். சோத்தம்பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய், கரிகுழலாரோடு நீ போய், கோத்துக்குறவை பிணைந்து எங்கு வந்தால் குணம் கொண்டிடுவனோ நம்பி, பேர்த்தும் பெரியன அப்பம் தருவேன் பிரானே திரியிடவுத்தில், வேத்ததன் தோழார் விரும்பு கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வராய், விட்டுவே நீ இங்கே வாராய். விட்டுவேன விஷ்ணு. கண்ணா, உன்னை புகழ்ந்து கூப்பிட்டாலும் கெஞ்சினாலும் நீ வரமாட்டேங்கிறியே. நீ இந்த கரிய கூந்தலை உடைய இந்த இளம் கோபியர்கள்லாம் இருக்கா பாரு, அவ கூட போய் குறவை கூத்தெல்லாம் ஆடிட்டு அப்புறமா நீங்கள் வந்தால் நான் சேர்க்க மாட்டேன் உன்னை. புரியுறதா? இப்போவே வந்துடு, உனக்கு பெரிய அப்பம் தரேன். சமத்தா கிட்ட இந்த காதில் திரியை இட்டுங்கேனாக்கா, அதான் காது குத்திங்கேனாக்கா நான் ரொம்ப சந்தோஷப்படுத்துவேன், அப்பமெல்லாம் தருவேன். மங்கையர் விரும்பும் கருங்கூந்தலை உடைய விஷ்ணுவே இங்கே வாப்பா அப்படிங்கிற இந்த பாசுரத்தில் விஷ்ணு அப்படிங்கிற திருநாமம் ஒலிக்கிறது. விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய் உன் வாயில் விரும்பி, அதனை நான் நோக்கி மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்றிருந்தேன். புன் ஏதுமில்லை உன் காதும் அறியும், பொறுத்து இறைப்போது இரு நம்பி, கண்ணாம் என் கார்முகிலே கடல் வண்ணாம் காவலனே முளையுண்ணாயே. கண்ணா, நீ என்ன பண்ண? ரொம்ப விஷமம் பண்ண. மண்ணை எடுத்து சாப்பிட்ற. நீ அந்த மண்ணை தின்றதுக்காக நான் ஒன்றை அடித்தேன். அதுக்கு நீ என்ன பண்ணுற? தேவலோகமே கேட்குற மாதிரி அப்படி ஒரு விசும்பி அப்படி ஒரு பெரிய குரல் எடுத்து நீ அழுத. அப்படி நீ வாயை திறந்து அப்படி அழும்போது உன்னுடைய வாய்க்குள்ளே இந்த உலகங்கள்லாம் பார்த்தேன். அத்தனை உலகங்களையும் வாய்க்குள்ளே பார்த்ததுனால நான் பயந்து போயிட்டேன். அப்போ நான் என்ன நினச்சிட்டேன், ஆஹா, இவன் சாதாரண குழந்தை இல்லை, இவன் மதுசூதனன் என்று புரிந்து கொண்டேன். இந்த பார், உன் காதில் புண்ணெல்லாம் ஒன்றும் வராது. அந்த காது அணி, அதான் அந்த தோடு மாட்டும்போது கொஞ்சம் வலிக்கலாம், ஓகேயா? அதனால் நீ என்ன பண்ணுற, நீ என்கிட்ட பால் குடிக்கவா? நீ பால் குடிச்சுட்டே இருக்கும்போது நான் உனக்கு அந்த தோதை போட்டு விட்றேன். என்ன, அப்போது வலிக்கவே வலிக்காது. கடல் கருமேகம் போன்ற நிறத்தவனே, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. உலகத்தையே காப்பாற்றுபவனே, கொஞ்சம் பொறுமையாயிரு. வாடா கண்ணா, காது குத்திக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இந்த பாசுரத்தில் மதுசூதனன் அப்படிங்கிற நாமம் ஒலிக்கிறது. முலையேதும் வேண்டேன் என்று ஓடி நின் காதில் கடிப்பை பறிந்து எரிந்திட்டு, மலையை எடுத்து மகிழ்ந்து கல் மாறி காத்து பசு நிறை மேய்த்தாய்
சிலையொன்று இருத்தாய் திருவிக்கிரமா திரு ஆயர்பாடி பிரானே. தலை நிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டிட்டேன் குற்றமே அன்றே. அம்மா எனக்கு இந்த பால் பணியாரம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறானான் கண்ணன். யார் அவன்? மூ உலகங்களையும் அளந்தவன் யார்? திரிவிக்ரமன். இந்த பார் திரிவிக்ரமா, நான் உன் காதில் போட்ட தோட்டை பிடுங்கி எரிஞ்சிட்டு ஓடுறியே, இது நன்னா இருக்காது. நான் உனக்கு எதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணுறேனே? நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? காதலியை போட்டுக்கோ தானே போட்டு விட்டேன். அதை பிடுங்கி எரிஞ்சிட்டு பாலும் வேணாம் பணியாரமும் வேணான்னு ஓடி போறியே திரிவிக்ரமா. கோவர்தனகிரியை குடையாக பிடித்து ஆனிரைகளை காத்தவனே, ராமாவதாரத்தில் சிவதனுசை முறித்தவனே, நான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு இந்த தலை நிற்காத பருவத்திலேயே உனக்கு காதை குத்தியிருக்கணும். அப்போ நீ ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. உன் காதை குத்தாமல் விட்டது என் குற்றம்தான் அப்படின்னு யசோதை அழுத்துக்கிறாளாம். இந்த பாசுரத்தில் திரிவிக்ரமன் அப்படிங்கிற திருநாமம் ஒடிக்கிறது. திரிவிக்ரமன் அப்படிங்கிற திருநாமம் ஒடிக்கிறது. இன்னும் ஒன்று, என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டாகான், என்னை நான் மண்ணுண்டேனாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவர்க்கும் காற்றில்லையே. வன்புற்றரவின் பகைக்கொடி வாமன நம்பி உன் காதுகள் தூரும் துன்புற்றனவெல்லாம் தீர்ப்பாய் பிரானே, திரையிட்டு சொல்லுகேன் மெய்யே. இந்த குழந்தைக்கு கோபம் வந்துடுது. அம்மா, எல்லாத்தையும் நீ என் மேலேயே குற்றம் சாட்டின்னு இருக்கியே. நான் மண்ணை தின்னேன் அப்படின்னு ரொம்ப என் மேலே பாசம் இருக்கிறவ மாதிரி அன்பு இருக்கிறவ மாதிரி வாயை காட்ட சொல்லிவிட்டு கட்டி போட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி என்னை அடிச்சியே. உனக்கு என் மேலே என்ன அவ்வளோ பாசமான? என் மேலே குத்தம் சொல்லிட்டு இருக்கியே அப்படிங்கிறானாம் கண்ணன். அதுக்கு என்ன சொல்கிறா? ஒன்றுக்கொன்று பகையாக உள்ள ஆதிசேஷனையும் கருடனையும், அதாவது பாம்புக்கும் கருடனுக்கும் எப்போவுமே பகை இல்லையா? அந்த ஒன்றுக்கொன்று பகையாக இருக்கிற அந்த 2 பேரையுமே ஆதிசேஷனை படுக்கையாகவும் கருடனை வாகனமாகவும் கொண்டிருக்க அது எப்பேற்பட்ட சாமர்த்தியம் இல்லையா? வாமனனே, இந்த பார், இந்த காது தூந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டையை அடைக்கணும்ப்பா. வாப்பா, உனக்கு காதில் குச்சியெல்லாம் போட்டு விட்றேன், வா. அடியார்கள் தீர்க்கும் எம்பிரானே, இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், வாடா கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாளாம் யசோதை. இந்த பாசுரத்தில் வாமனனே அப்படிங்கிறார். வாமனன் அப்படிங்கிற திருநாமம் முடிக்கிறது. இன்னைக்கு 4 திருநாமங்களை பார்த்தோம். மீதி திருநாமங்களை பிறகு பார்ப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.